சரி, எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்ப? இவர் வந்து 21 வருஷம். வெல்கம் ஹோம். 21 வருஷமா வரவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸ்ரீலங்கா நல்லா இருக்கா? நான் வைக்க கனடாலே இருக்கிற எந்த நாட்டில் இருந்தா கனடா போகணும், அதெல்லாம் பெரிய விஷயம். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விடிகளிலே கனவு வரும். வணக்கம் அப்பா. நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? கங்காதரன். சரி, கங்காதரன் அப்பாவுக்கு இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், பிறந்த நாள் என்று சொல்லி யார் ஒரு அன்பான ஒரு உறவு அழகா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து எங்களின் மூலமாக கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, இந்த ஒரு அழகான காலை பொழுத மேலும் அழகாக்குற மாதிரி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஒரு மங்களகரமான நாள்ல உங்களுக்கு உங்களோட பிறந்த நாள் வந்திருக்குது. அதான் பக்தி மயமா இருக்கிறீங்க பாக்குறதுக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறீங்க. சரி, அப்படியே இந்த கோயிலுக்கு போய் வந்த சந்தர்ப்பத்தோட உங்களோட பிறந்த நாளையும் செலிப்ரேட் பண்ணணும் ஒரு சந்தோஷமான தருணத்தோடன்னு சொல்லி அன்பா வாழ்த்துக்களோட தான் இந்த அழகான ஃப்ளவர் பொக்கே உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில பர்த்டே வந்து ஒரு பூக்கள்ன்றதே கோயிலுக்கு நம்ம சாமிக்கு வைப்போம். அதே மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாத்துக்குமே இந்த பூக்களை பயன்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் பொக்கேயும் இந்த பர்த்டேல அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இதை யார் அனுப்பினாங்க? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? சரி, நீங்க கனடாவில இருந்து வந்திருக்கீங்க அப்படித்தானே? எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா நல்லா இருக்கா? நான் வைக்க தாகியெல்லாம் இருக்கேனே. இங்க இருந்தானே அத போனாங்க. கனடாலே இருக்கிற எந்த நாட்டில் இருந்தா கனடா போகணும், அதால பெருசா தெரியல. அதெல்லாம் பெரிய விஷயம். சரி, எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்ப? இவர் வந்து 21 வருஷம். அப்ப 21 வருஷமா வரவே இல்லை. அப்ப 21 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க. பார்த்ததுக்கு நிறைய மாற்றமா இருக்குமே. நிறைய மாற்றம். உங்கள்ட்ட தான் கேட்கணும், ஸ்ரீலங்கால நிக்கிற ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்ல என்ஜாய் பண்ணலாம் இருக்கு. அவ்வளவு காய்ச்சல் 4 நாளா காய்ச்சல். பிறந்த நாளுக்கு முக்கியம் கேக் தான். அப்ப உங்களுக்காக அன்பா இந்த ஒரு கேக்கையும் அனுப்பி இருக்காங்க. அழகா ப்ளூ கலர்ல கேக் அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த நாள்ல கட் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. சரி, எத்தனையாவது வயது இது உங்களுக்கு? 62. சரி, ஓகே. அந்த 62வது பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமான பிறந்த நாள் தானே. நீங்க ஸ்ரீலங்காவில வந்து செலிப்ரேட் பண்றீங்க, அதுவும் 21 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. அப்படி வந்திருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களோட பிறந்த நாள் வாரனுடைய கொஞ்சம் உங்களுக்கு இது ஒரு மாறுபட்ட பிறந்த நாளாவும் ஒரு சந்தோஷமான பிறந்த நாளாவும் இருக்கணும் தான் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதோட உங்களுக்காக இன்னும் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு முதல் யாரு இதை அனுப்பியிருப்பாங்க? அதுல பேரொண்டு போடல, உங்களோட பேரை மட்டும்தான் போட்டு தந்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கங்காதரன் அப்படின்ட்டு. அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட பிள்ளைகள்? 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பேரும் கனடாவிலயா இருக்காங்க. அவங்க வரல அப்ப ஹாலிடேஸ். உங்களுக்காக இன்னும் நிறைய அன்பு பரிசு அனுப்பியிருக்காங்க. சரி, என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாப்போமே. சரி, வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு மங்களகரமா பிள்ளையார வந்து அனுப்பியிருக்காங்க. சரி, பிறந்த நாள் நேரத்துல பிள்ளையார் அதுவும் காசுகளோட வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப இது ஒரு மெமரபிளான கிஃப்டா உங்களுக்கு இருக்குமென்று சொல்லித்தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, அப்ப
கங்காதரன் அப்பாக்காக யார் இதெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பினாங்க இந்த கிஃப்ட்? பிள்ளைகள்லாம் கூட அனுப்பிடுவாங்க. யார் அனுப்பினது? இவற்றை தங்கச்சி ஹஸ்பண்ட் பிள்ளைகள் மற்றது எந்த தங்கச்சி எல்லாரும் சேர்ந்துதான் அனுப்பியிருக்கோம். அப்படியா? இங்க இருக்காங்களோ அவங்க? இங்கதான் இருக்கிறாங்க, எல்லாம் கனடால இருந்து வந்து இங்கதான் இருக்கிறாங்க. இங்க இருந்து வரவே இல்லை இந்த கிஃப்ட். அதெல்லாம் அப்படித்தான் அங்கதான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, நீங்க ஷூரா இருக்கீங்க? ஆனா அப்பாவுக்கு சந்தேகமா இருக்குது. அப்பாவுக்கு சந்தேகமா இருக்கு அனுப்பினாங்கல்ல, இது யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு அனுப்புறது நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகுது போல என்ன? சரி, ஓகே. உங்களை இப்படி இந்த நாள்ல இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். சரி, அதை அப்படி ஓபன் பண்ணி பாருங்க. சரி, ஷர்ட் அனுப்பியிருக்காங்க, பாப்போம். சரி, அதுவும் ப்ளூ கலர்ல அனுப்பியிருக்காங்க. சரி, அப்பாக்கு ப்ளூ கலர்ல ஷர்ட் அனுப்பியிருக்காங்க. பிடிச்ச கலரும் உங்களுக்கு ப்ளூ கலர்? எனக்கு ப்ளூ தான் விருப்பம். உங்களுக்கு ப்ளூ தான் விருப்பம். அப்ப தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்காங்க போல. கேக்கும் ப்ளூ கலர், ஷர்ட்டும் ப்ளூ கலர். என்ன பிறந்த நாள் நாட்டுல புது உடுப்பு போட்டு அழகா கேக்க வெட்டுங்கன்னு சொல்லி போட்டு தான் இதை அனுப்பியிருக்காங்க போல என்ன? சரி, அப்ப யார் அனுப்பினது? எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்றைக்கு வருமென்று சொல்லி? சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரி, அதுவும் சொந்தங்களோட ஊரோட வந்து ஸ்ரீலங்காவில இருந்து உங்களோட பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றன்றது உங்களுக்கு எப்பவுமே மறக்க முடியாத ஒரு நாளா தான் அமையும். அதே மாதிரி அந்த மறக்க முடியாத நாளை இன்னும் கொஞ்சம் மறக்காமலே பண்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டே அனுப்பியிருக்காங்க. நீங்க இதை மறக்கவே கூடாது அப்படின்ட்டுதான். சரி, அப்ப நானே சொல்றேன் யார் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதாண்டு. கங்காதரன் அப்பாட இந்த பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரு அழகான நினைவை இந்த ஒரு பிறந்த நாள்ல ஏற்படுத்தி தரணும். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட உங்களோட தங்கச்சி தவமலர் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. கனடாவில இருந்து இங்க வந்திருக்காங்க. அன்பு தங்கச்சி வீட்டுல இருந்துட்டு கனடாவில இருந்து வந்து இங்க அவவும் வந்திருக்கிறா. பேசாம இப்படி ஒரு அண்ணாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுப்போம்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கா. எதிர்பார்த்தீங்களா அப்படி ஒரு கிஃப்ட தங்கச்சி அனுப்புவாரு? யோசிக்கல, ஆனா அம்மா கெஸ் பண்ணிட்டா இங்க இருந்துதான் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன சொல்ல? ஒருத்தருக்கும் தெரியாது. சரி, அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? ரொம்ப நன்றி. சரி, அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ஆண்டவரை பிரார்த்திச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்திருக்கிற நாளெல்லாம் ஹாப்பியா ஹாலிடே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சரி, தேங்க்யூ. நன்றி. கேக் கட் பண்ணுவோம் உங்களுக்கு.